ரோஹிணியை பற்றி மீனா சொன்ன விஷயத்தையே நினச்சிட்டு இருந்த ஸ்ருதி அதை அவள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாமா இருப்பாங்க, உண்மையாவா சொல்கிற அப்படின்னு கேட்டவர் மனசு பொறுக்காம அதை முத்து கிட்ட சொல்லிடுறாரு. முத்து, என்னடா சொல்கிற, உண்மையாக சொல்கிற? அந்த கேடையை பற்றி எனக்கு முதலே சந்தேகமாக இருந்தது, நீ சொல்கிறத கேட்ட பெரிய விஷயமா இருக்கும் போலவே அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே இதை நம்ம மறைச்சிட்டு இருந்தால் இது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு யோசிச்ச முத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த முத்து, இதுக்கு மேலே விட்டு வச்சோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் குடும்பத்துக்குள்ளான்னு யோசிச்சு அண்ணாமலை கிட்ட போய் சொல்லிடுறாரு. அதை கேட்ட அண்ணாமலை, என்னடா முத்து சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையடா அப்படின்னு கேட்குறாரு. யார் உனக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதான்ப்பா இது அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்றாரு முத்து. நம்ம குடும்பத்தில் இப்படியெல்லாமா நடந்திருக்கு அப்படின்னு மனசு பொறுக்காம விஜயா கிட்ட போய், பெரிய மருமகன் தலையை தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்கல்ல, உன் பெரிய மருமக செஞ்சிருந்த காரியத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ரோஹிணிக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணனா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நடந்த எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை சொல்றாரு. அதை நம்பாத விஜயா என்ன சொல்றாங்க, எப்படி எல்லாமா இருக்கு நம்ம குடும்பத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எல்லாமே ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க, அதுக்குன்னு சர்டிஃபிகேட், டாக்டர், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டு கொந்தளிச்ச விஜயா நேராக ரோஹிணியோட ரூமுக்கு போய் கதவை தட்டி கூப்பிடுறாங்க. ஏ ரோஹிணி, உன்னோட வாழ்க்கையில் இன்னும் எத்தனை மர்மம் தான் வச்சிட்ருக்க? எனக்கு ரொம்ப நாளாகவே யோசனையாக தான் இருக்குது. நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை பதில் சொல்லு. இதுக்கு முன்னால் நீ கருத்துரிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்போ முதல் கருத்தரிச்ச, எப்போ உண்டான அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா கேட்ட கேள்வியில் ரோஹிணி அப்படியே ஷாக்காகி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பயத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தடவையாவது ரோஹிணி மாட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.